ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பொதுவாக சிவபெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நந்தியை வணங்கிவிட்டுத்தான் செல்லுவோம். அப்படிப்பட்ட நந்தி அதிகார நந்தியாக வாயிற்படியிலேயே நமக்காக காத்திருப்பார். நாம் இந்த உடலை விட்டு ஆன்மாவாக உயிரை நீத்து கைலாயபதம் செல்லும் பொழுது அங்கே நம்மை அனுமதிக்கும் உரிமை முழுவதுமே அதிகார நந்திக்கு மட்டுமே உள்ளது. அவரும் சிவன் அளவுக்கு சக்தி படைத்தவர் ஆவார். சிவனை போன்ற முக்கண்களும் 4 கைகளும், ஒரு கையில் மானும் ஒரு கையில் மழுவும் தன் மனையாளுடன் இருக்கும் சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கும். ஒருமுறை மகாவிஷ்ணு தன்னுடைய கருட வாகனத்தில் புறப்பட்டு கைலாயத்திற்கு சென்ற பொழுது கருடனை வாயிலேயே விட்டுவிட்டு அதிகார நந்தியிடம் அனுமதி பெற்று சிவபெருமானை நோக்கி உள்ளே சென்றார். அவர் சென்று வர காலதாமதம் ஆனதால் கருடன் உள்ளே சென்ற முற்படும் பொழுது அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது என்று அதிகார நந்தி தடுத்து விட்டார். அந்த அளவுக்கு கருடனையே தடுக்கும் ஆற்றல் பெற்றவர் அதிகார நந்தி ஆவார். பிறகு இந்த விஷயம் கேள்விப்பட்டு மகாவிஷ்ணு வெளியே வரும்போது சிவபெருமானிடம் முறையிட்டு கருடனை மீட்டெடுத்ததாக புராண வரலாறு சொல்கின்றது. அதிகார நந்தியிடம் நாம் முழுமையாக அனுமதி பெற்றுத்தான் சிவாலயங்களுக்கு செல்வது மிகவும் சிறப்பாகும். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கும் அதிகார நந்திக்கு மர சிற்பத்தால் ஆனது. அவருக்கு 1917ஆம் ஆண்டிலேயே குமாரசுவாமி என்பவர் அன்றைய ரூபாய் 48,000 கொடுத்து அவருக்கு முழுவதுமாக வெள்ளி கவசம் செய்து வைத்ததாகவும் இன்றும் அவருடைய வாரிசுகள் அதை பாதுகாப்பதாகவும் போடப்பட்டிருக்கிறது. இன்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூரில் சந்திரகுடேஸ்வரர் என்ற கோவிலில் நடைபெறும் மாசி தேர் திருவிழாவின் முந்தைய நாட்களில் அதிகார நந்திக்கு அதிகாரமாகவே தேர் திருவிழா நடைபெறுவது ஒரு வைபவமாகும். முடிந்தால் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய.